ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம முளைப்பாரி தான் பார்க்க போகிறோம். நம்ம மொதல் நாள் கரகம் எடுத்தாச்சு. அப்புறம் மாவிளக்கு எடுத்தோம். அப்புறம் தீச்சட்டி எடுத்தாச்சு. அப்புறம் காலையில் பொங்கலும் வச்சாச்சு. இது 3வது நாள் காலையில் ஒரு 8 மணியை போல் முளைப்பாரிக்கு ரெடி ஆயாச்சு. முளைப்பாரிக்கு இப்போ பாருங்கள், நம்ம பசங்கள்லாம் ஒரே டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. முளைப்பாரியை தூக்குறதுக்கு நேரம் ஆச்சுன்னு சொல்லி பூசை போட்டுட்ருக்காங்க. இங்கே தான் நாங்கள் போட்டிருக்கோம். இவங்க தான் பூசாரி விட்டாளுங்க, நம்ம அங்கே தான் போட்டிருக்கோம். இன்னும் மற்றவங்க வேறு இடத்துல போட்டிருக்காங்க. இப்போ இதை சாமி கும்பிட்டுட்டு நம்ம பூசாரி வீட்டோட முளைப்பாரி தான் கோயிலுக்கு போகும். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம கோயிலில் வச்சுருவோம். அதுக்கப்புறம் ஒருத்தராக போய் அடைச்சிட்டு வருவாங்க. ஒரு வீட்லேயுமா போய் அடைச்சிட்டு நம்ம கோயிலில் வச்சு கும்மி அடித்து அதுக்கப்புறம் தான் மறுபடியும் நம்ம எல்லோரும் எடுத்துகிட்டு ஆற்றுல போய் கரைப்போம். இதுதான் எங்கள் ஊர் வழக்கம். இப்போ நாங்கள் எல்லோரும் முளைப்பாரியை தூக்கியாச்சு பாருங்க. இப்போ எடுத்துகிட்டு போய் நம்ம கோயிலில் வச்சிடலாம். முளைப்பாரி எல்லாமே நல்லா வளர்ந்துருந்துச்சு பாருங்க. இப்படியே போய் வச்சுட்டு மற்ற கொட்டுக்காரங்க மற்ற எல்லாத்தையும் போய் அழைச்சிட்டு வர போவாங்க. அழைச்சிட்டு வந்ததுமே அடுத்து என்ன, நம்ம ஒரே ஆட்டம் பாட்டம் தான். மஞ்சள் பூசிக்கிட்டு மஞ்சள் தண்ணி ஊற்றிக்கிட்டு அப்படியே ஆற்றுக்கு போவோம். ஆற்றுல போய் கரைச்சிட்டு அப்படியே ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஜாலியாக ஆற்றுல ஆட்டம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவோம். நைட்டு ஆர்கெஸ்ட்ரா போடுவாங்க. அதோடு நம்ம திருவிழா முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.